ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை, கேரட், ப்ரெட்டு வச்சுட்டு ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கணும். தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இதில் போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு பாதி தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் போட்டு இந்த வெங்காயத்தோடு வதக்கிக்கணும். தக்காளி வதங்கினதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அதில் உப்பு போட்டுட்டு இது ஒரு வதக்கு நல்லா வதக்கிக்கணும். உப்பு போட்டு வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி மிளகாத்தூள் போட்டுக்கணும். இதையும் நல்லா இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு பாதி கேரட்டை நல்லா துருவிட்டு அதை இதில் போட்டுடணும். போட்டு அதையும் இதோடு நல்லா வதக்கணும். எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். 3 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த முட்டையை நல்லா நுர வர மாதிரி நல்லா அடித்து விடணும். அதில் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கணும். சும்மா ஒரு ஸ்பூன் பால் ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா பீட் பண்ணணும். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் அதில் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விடணும். இப்போ இது மாதிரி ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சீஸ் எடுத்துகிட்டு இதை நம்ம கேரட் திருவுறதில் இதில் கொஞ்சமாக சீவிக்கணும். அப்படி சீஸை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு 2 ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கேரட் துருவலை இதில் வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் சீஸ் துருவலை அதில் வச்சுக்கணும். இது மேலே இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டு இது மேலே வச்சு இப்படி மூடிடணும். இப்போ மீதி இருக்க ப்ரெட்டையும் இந்த மாதிரி செய்யணும். இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம முட்டை கலக்கி வச்சுருக்கிறதுல இதில் வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் வச்சு பரட்டிட்டு இப்போ இதை தோசைக்கல்லில் வச்சிடணும். நல்லா 2 பக்கமும் முட்டை நல்லா உரிகிற மாதிரி வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் அது மாதிரி வச்சிடணும். தோசைக்கல்லில் வச்சுட்டு நம்ம அது மேலே கொஞ்சமாக கலக்கி வச்சுருக்க முட்டையை அப்படி கொஞ்சம் மேலே அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ இது வேகும் போது இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சுட்டு இப்படி லைட்டாக அழுத்தி விடுங்க. ஒரு பக்கம் வந்ததும் இந்த மாதிரி திருப்பி விட்டுடணும். இப்போ ப்ரெட்டு இந்த மாதிரி வெந்த உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இப்போ ப்ரெட்டை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.